ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதிக்கு அவரோட மனைவி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில், நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எந்த ஒரு வருமானமுமே இல்லை. அதனால் நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த கற்பாறை நிலத்தை நாங்கள் தோண்டி அதில் ஒரு சின்ன விவசாயம் பண்ண போகிறோம். ஆனால் அந்த நிலத்தை எப்படி தோண்டுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. உடனே அந்த கைதி அந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் அனுப்புகிறாரு. அந்த பதில் லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு நீ பின்னால் இருக்கிற நிலத்தை மட்டும் தோண்டாத. ஏன்னா நான் கடத்தின தங்கம் எல்லாத்தையுமே அங்கே தான் நான் புதைச்சி வச்சுருக்கேன். நீ எல்லா இடத்தையும் தோண்டிட்டு அப்புறம் எனக்கு நீ எங்கே தங்கம் வச்சுருக்கேங்கிறதே நான் மறந்து போயிடுவேன். அதனால் நீ அந்த இடத்த மட்டும் தோண்டாத, வருமானத்துக்கு வேறு ஏதாவது வழி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பதில் லெட்டர் எழுதி அனுப்பி விட்டுறாரு. அடுத்து ஒரு வாரம் கழித்து அவருக்கு திருப்பியும் அவர் மனைவி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, போன வாரம் நம்ம வீட்டுக்கு ஜேசிபியோட ஒரு 10 பேர் வந்தாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த கல் நிறைஞ்சிருக்கிற அந்த நிலத்தை தோண்டி அதில் இருக்கிற கல் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. ஆனால் தங்கக்கட்டி மட்டும் கிடைக்கவே இல்லை. நீங்கள் அந்த தங்கக்கட்டியை எங்கே ஒளிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அந்த கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்ததும் அந்த கணவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு ஒரு பதில் லெட்டர் எழுதுறாரு. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் எழுதுகிற லெட்டர் எல்லாத்தையுமே போலீஸ் படிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற இடத்துல தங்கக்கட்டியை புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்படி நான் சொன்னதுனால தான் அவங்க அந்த தங்கக்கட்டி எடுக்கணுங்கிறதுனால ஜேசிபி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த நிலத்தை தோண்டி அங்கே இருக்கிற கல், மண் எல்லாத்தையும் அவங்க சமப்படுத்திட்டாங்க. இனிமே அந்த இடத்துல நீ தாராளமாக காய்கறிகளை பயிரிட்டு நீ வியாபாரம் பண்ணலாம். அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்மளோட குடும்ப செலவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் பதில் லெட்டர் அனுப்புகிறான். இதிலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கைதியோட புத்திசாலித்தனத்தால் அவன் வெளியில் இருக்கிற தன்னோட குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவியுமே என்ன பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான். அதை போல தான் நம்மளும் புத்திசாலித்தனமாக செயல்படும் போது நமக்கும் எல்லா காரியத்துலேயும் வெற்றி கிடைக்கும்.